தர்ஷிகா இருக்கும் போது தானே நான் அஸ்வினோட போய் நைட் காலையில் வரைக்கும் உட்காந்துருந்தேன் பொம்மை டாஸ்கில். இதே அன்னைக்கு தர்ஷிகா இல்லைன்னா நான் வந்து இப்போ அஸ்வின் முன்னாடி போய் உட்காந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா எல்லாரும். உனக்கு புரியுதா? அப்போ அதை யோசிச்சு பார்க்கணும்ல. நான் அன்னைக்கும் அவகிட்ட அப்படி தான் பிஹேவ் பண்ணிருக்கேன். ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னொருத்தவங்க கிட்ட நான் பழகிறத வந்து இப்படி மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ அன்றைக்கி தர்ஷிகா இங்கே இருக்கிறா பொம்மை டாஸ்கில். அன்றைக்கி காலையில் தர்ஷிகாக்காக நான் சண்டை போடுறேன். ரஞ்சித் அண்ணா பேசிக்காக அவனை ஒரு மரகதான் நான் கல் மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி இப்படி இப்படின்னு என்னை ஆட்டி கல் இங்கே போச்சு. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க மச்சு. அப்படிதான் வாங்குறேன் மச்சி. உனக்கு தெரியும் நான் இப்போ என்ன பெருமையாக அடி வாங்கி தான் வச்சு உட்காந்து. சேதுனாவே நேற்று நைட்டு கேட்டார் சவுண்டு மேட்ரு நம்மளோடது. அதுக்கு ஒரு க்ளோசர் நேற்று அது இங்கே வந்து இவங்கெல்லாம் பேசினாங்க. அதுவும் சொன்னேன். அது வர என்ன சொன்னாங்கன்னா வந்தவங்களாம் வந்து நீ ஏன் சவுண்டுக்கு சாரி சொல்கிறனே சவுண்டுக்கு தெரியல தெரியுமா அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு எபிசோடில் போகி பற்றி கேட்டார். ஏதோ கொளுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. தயக்கமாக நான் தயக்கத்தை வந்து கொளுத்தணும்னு நினைக்கிறேன். நான் தயங்கி சில இடத்துல பேசாமல் சில பேருக்காக நான் வந்து ஓகே ஓகேன்னு சொன்னது என் பர்சனல் விஷயத்தில். தர்ஷிகா மேட்ரு பர்சனலில் நான் தயங்காமல் சொல்லியிருந்துருக்கணும். இல்லை இது இப்படி கிடையாதுன்றதை நான் தயங்கினால அது எனக்கு கொண்டு வந்துடுச்சு. அடுத்தது இது பண்ணோன்னா சவுண்டு மேட்ரு இழுத்து இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அங்கே வெளில மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் மனசு செஞ்சு தான் இதை சாரி கேட்டேன். இன்னொரு வாட்டி இங்கே இந்த விஷயத்த சொல்லி நான் சவுண்டுக்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். சவுண்டுக்கிட்டே சொல்லி அங்கே எல்லாருமே அதை ஆடியன்ஸ் மச்சான் நான் இங்கே கப்பை ஜெயிக்கிறேனோ இல்லையோ இங்கேருந்து நான் சில விஷயத்த க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன்ல. ஐம் ஓகே வித் தட். இப்போ நான் மணி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் இன்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நான் தர்ஷிகா கிட்ட பேசாமல் நான் மணி எடுத்துருக்கேன். எனக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட் எனக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆகும். அதுவாக மணியானா எனக்கு அந்த கேட்டு நான் அப்படி பார்க்குறேன். எனக்கு அந்த பொண்ணு என்ன ஸ்டேட்ல இருக்கான்னு தெரியாம நான் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறது வேற. அவ ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு தானே விட்டு வந்திருப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட் 2 பேரும் ஆத்துறீங்கன்னு நினைக்கிறேன் தனியாக. நீங்கள் நடுவில் அந்த ப்ரோமோ கண்டென்ட் தான் உள்ளே வராமல் தான் கோடி புண்ணியமாக. ஐயோ நைட்டு ஃபோக்கஸ் ஆகும். நைட்லேயாச்சும் நைட்டு தனியாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம தவிழ்ந்து போகிறாங்க. சிவானா அவருக்கு தூக்கம் வருது. சாமி கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. வர நம்ம எப்போ பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறாரா சாமி. சிவானா பாரு சுருக்குறாரு.